என்டிஏ என்பது மக்களை பற்றி துளியும் கவலைப்படாத ஒரு கூட்டணி. பணமதிப்பிழப்பு நடவடிக்கைன்னு ஏழைகளுடைய சுருக்கு பையில் இருந்து கூட பணத்தை உருவானாங்க. மக்கள் எல்லாரும் ஏடிஎம் வாசல்ல போய் நின்னாங்க. கொரோனா காலத்தில் தட்டை தட்டுங்க மணியை ஆட்டுங்கன்னு ஆக்சிஜன் சிலிண்டருக்கு வரிசையில காக்க விட்டாங்க. இப்போ மக்கள் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? சமையல் சிலிண்டருக்காக காக்க வச்சிருக்கிறார் பிரதமர் மோடி. இன்றைக்கு நாட்டு மக்கள் முழுக்க ஒரே குரல் என்ன கேட்கிறாங்க? நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரே குரல் இப்ப என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, மோடிஜி வேர் இஸ் எல்பிஜி கேட்கிறாங்க. மோடிஜி வேர் இஸ் எல்பிஜின்னு கேட்கிறாங்க. இதுக்கு பிரதமர் கிட்ட பதில் இருக்கா? இந்த லட்சணத்தில் தொடர்ந்து சிலிண்டர் விலை, பெட்ரோல் விலை, டோல்கேட் கட்டணம்னு உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டால மூடப்படுகிற ஓட்டல்களும், அதனால வாழ்வாதாரத்தை இழந்திருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் பிரதமர் என்ன பதில் சொல்ல போகிறார்? தேர்தல் காலத்திலேயே இப்படி விலையை உயர்த்தினாங்கன்னா தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எப்படி ஏற்றுவாங்க? அதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்க தொடை நடுங்கி பழனிசாமிக்கு தெம்பு இருக்கா? அதெல்லாம் எதிர்த்து கேட்க இப்படிப்பட்டவங்களை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்கணுமா?